نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவருடைய அருளால் அவருடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவருடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த நேரத்தில் வட்டி என்றால் என்ன என்பதை பற்றியோ அல்லது எது வட்டி இல்லை என்பதை பற்றியோ அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட உலகாண்டிய தொடர்புகளை பற்றியோ நான் பேச வரவில்லை. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் மலக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வட்டியை குறித்து கூறிய செய்திகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்த ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளியில் அமர்ந்திருந்த போது சஹாபாக்களை அழைத்தார். எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னார். சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். அவருடைய ரூஹில் ஒன்றை ஊதினார். அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிப்ரீல் எனக்கு சொன்னார், இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் மரணத்தை அடையாது, அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் இருக்கு. ஒரு ஆத்மாவிற்கு அல்லாஹ் ஒரு வாழ்வாதாரத்தை முடிவு செய்திருந்தால் அதை முழுமையாக்காத வரை அந்த ஆத்மாவிற்கு மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டார். இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் பிறப்பதில் இருந்து இறக்கும் வரை அவன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிந்திருக்கிறார். அந்த விதியை, அந்த ரிஸ்கை முழுமையாக்காமல் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் மரணத்தை அல்லாஹ் கொடுப்பதில்லை என்று ஜிப்ரீல் இடத்திலே சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ். ஜிப்ரீல் சொன்னார், அல்லாஹ்வை எண்ணிக் கொள்ளுங்கள், வஅஜ்மிலு ஃபித் தலப். அந்த ரிஸ்கை, அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடும் போது அழகிய முறையை, அதாவது ஹலாலான முறையை, அல்லாஹ் அனுமதித்த முறையை, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையில் அதை தேடிக் கொள்ளுங்கள். உங்களில் யாரும் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய முறையில் அவசரப்பட்டு பாவத்தில் அதை சேர்த்து விடாதீர்கள். மேலும் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவனுக்கு கட்டுப்படக்கூடிய முறை அல்லாத முறையில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை பெற்றுவிட முடியாது என்று சொன்னார். அல்லாஹ் ஹலாலான முறையில் தான் வாழ்வாதாரத்தை சேர்க்குமாறு கூறியிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய, அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிஸ்கை நீங்கள் முழுமையாக அபிவிருத்திகளோடு, வரக்கத்தோடு, அல்லாஹ்வுடைய அருளோடு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் அனுமதித்த முறையில் நீங்கள் அதை சேகரிக்காமல் அதை நீங்கள் அடைந்துவிட முடியாது என்ற செய்தியை ஜிப்ரீல் எனக்கு கூறி சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறார், எப்படி சேகரிக்கிறார் என்ற வழிமுறையை அல்லாஹ்வுடைய குர்ஆனில் பதிகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பதிகிறார். எப்படி அந்த வாழ்வாதாரத்தை சேர்க்க கூடாது என்ற முறையையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனில் ஹதீஸில் பதிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி, காதுகளில் கேட்டு கடக்கக்கூடிய செய்தி அல்ல. நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். அல்லாஹ் 4 கேள்விகளை முன்வைப்பார். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய்?
நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? கற்றா என்று அல்லாஹ் கேட்பதில்லை. கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? அல்லாஹ் கேட்பார். மூன்றாவதாக அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய்? தனி கேள்வி அல்லாது அதோடு இணைந்த கேள்வி, சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய்? அல்லாஹ் கேட்பார். அடுத்து அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும். அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும். இந்த எல்லா கணக்குகளும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியானுடைய பாதங்களை நகர்த்திவிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய செல்வத்தை யார் ஒருவர் அவர் அனுமதிக்காத முறையில் தேடுவாரோ ஃபலஹுன் நாரு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவர் சேரக்கூடிய இடம் நரகமாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் சேகரித்த செல்வத்தை கொண்டோ வாழ்வாதாரத்தை கொண்டோ யார் ஒருவர் தன்னுடைய உடம்பை வளர்ப்பாரோ அந்த உடம்பில் சேரக்கூடிய சதைத்துண்டு உறுதியாக செல்லும், அது உரிமையாக்கப்படும். அந்த இடம் நாளை மறுமையில் நரக நெருப்புக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறிய குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பித்தார்கள் ஒருமுறை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுத்தமானவர். அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேறு ஒன்றையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு ஏவியதைத்தான் அல்லாஹ் முஃமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறார். நபிமார்களே, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையை தான் அல்லாஹ் முஃமின்களுக்கும் கொடுக்கிறார். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் உண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியார் வெகு தூர பயணம் மேற்கொள்கிறார். அவனுடைய முகமெல்லாம் தூசி படித்து விடுகிறது, அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவரை அழைக்கிறார், யாரும் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற வருவதுடைய பொருள், யா அல்லாஹ் நான் சிரமத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய சிரமத்திற்கு விடுதலையை கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் அவரை அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் உண்ட உணவு ஹராம், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம், அவனுடைய வாழ்வே ஹராமில் மூழ்கி இருக்கிறது, அல்லாஹ் தடுத்த முறையில் மூழ்கி இருக்கிறது. அல்லாஹ் இந்த அழைப்பிற்கு எப்படி பதில் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார், உங்களுடைய தொழுகை ஹலாலான முறையில் இருப்பது முக்கியம் அல்ல, அது முக்கியம்தான். அது மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தாது அல்லாஹ்விடத்தில். உங்களுடைய ஸகாத், உங்களுடைய ஹஜ், உங்களுடைய கலிமா, உங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள் இது மட்டும் நேர்த்தியாக இருப்பது அல்லாஹ்விடத்தில் உங்களை இணக்கமாக்கி விடாது. அல்லாஹ்வை நீங்கள் தொடர்புபடுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தொடர்பு மேன்மைப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வோடு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால், உங்களுடைய சிரமத்தில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய சோதனைகளில், உங்களுடைய தவிப்பில் ரப்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அல்லாஹ்வோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய உணவில், உங்களுடைய குடிக்கக்கூடிய பானத்தில், நீங்கள் அணியக்கூடிய ஆடையில், நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தில், நீங்கள் செலவழிக்கக்கூடிய முறையில் என அனைத்திலும் யார் குர்ஆனையும் சுன்னாவையும் இணைத்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை சேகரித்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை யார் செலவழிப்பாரோ அவரால் மட்டுமே முடியும். அது அல்லாத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லோர்களோடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தொடர்பை நீக்கிக் கொள்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறைகளை எல்லாம் நமக்கு வரையறுத்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்த ஒன்றை தன்னுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி இறுதி பேருரை இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியக்கூடிய நேரத்தில் நபி
சமூக மாற்றத்திற்கான உரை அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி, இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம், அதை எடுத்துச் செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் விதிக்கிறேன். அறியாமை கால வட்டி என்று தொடர்புபட்ட அனைத்தையும், வட்டியோடு தொடர்புபட்ட எல்லா செயல்களையும், அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு விதிக்கிறேன். அதனுடைய ஆரம்பமாக அப்பாஸுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன், அதை நான் நீக்குகிறேன். யாரும் அதற்கு அப்பாஸிற்கு அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிலிருந்து அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த, காலுக்கு கீழ் போட்டு விதித்த வட்டி நாளடைவில் உருவெடுத்து இந்த முஸ்லிம்கள் மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ, எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ, அந்த சமூகத்தின் மத்தியில் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இவருக்கு சொன்னார்கள், மறுமை வரும், மறுமை நான் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது, வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எந்த தொடர்பிலும், அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும், ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும், எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்புபட்ட மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பக்கராவுடைய வட்டியுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குர்ஆனுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பார். அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய முறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறார், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்-நஹாரி சிர்ரன் வ அலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யார் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ, அவருடைய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை, எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை. இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சதகாவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறார், அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதி யதகப்பது ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ என்று அல்லாஹ் வட்டியை பற்றிய செய்திகளை துவங்க அல்லாஹ் விரும்புகிறார். ஏன் சதகாவோடு அல்லாஹ் வட்டியை இணைக்கிறார்? வட்டியை அழிக்க வேண்டும் என்றால் சதகா மேன்மையாக வேண்டும். சதகா மேன்மையாகாத வரை, உயராத வரை வட்டியை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது. வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில், ஒரு சமூகத்துடைய மாண்பில், ஒரு சமூகத்துடைய நேரில் வட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சதகாவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும். வட்டியுடைய முதல் அடிப்படையே கடன். கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும். நவீன உலகில் எப்போது அந்த கடன் சதகாவாக கொடுக்கப்படுகிறதோ, தன்னுடைய வாழ்வாதாரத்தை, அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர், சமூகம் அல்லாத மக்களில் பலர் தன்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடன் பெற்று அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதகா அங்கே பலனளிக்கவில்லை என்று அர்த்தம். அந்த சமூகம் சதகாவை விட்டு தூரமாகிவிட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதகாவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் இந்த சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள். வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல, அது பேராசை. வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள்
அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அதனால்தான் குர்ஆனில் எங்கே வட்டியை பற்றி பேச வரும்போதும் அல்லாஹ் சதகாவை முன்னிறுத்துகிறார். அல்லாஹ் சொல்கிறார், யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் எழுந்திருப்பார்கள். எங்கே எழுந்திருப்பார்கள்? எங்கே எழுந்திருப்பார்கள்? எழுந்து யாருக்கு முன் நிற்க தயாராகுவார்கள்? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்க தயாராகக்கூடிய அந்த நாளில் அவர்கள் எழுந்து வருவார்கள். எப்படி? ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவனை போல் ஆடை இல்லாத நிலையில், ஹத்னா செய்யப்படாத நிலையில், செருப்பு இல்லாத நிலையில் மனிதர்கள் எழுந்து வரும்போது வட்டியை சாப்பிட்டவன் அல்லது வட்டியோடு தொடர்பு பட்டவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் பைத்தியம் பிடிக்கப்பட்டவனை போல, ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போல, தன் நிலை அடையாதவனை போல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான். ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் நமக்கு அதை சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒருவர் தல்பியாவை ஓதிக்கொண்டு வருவார், எழுந்து வருவார். அவர் யார்? ஹஜ்ஜில் மரணித்தவர். நாளை மறுமையில் இரத்தங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார். அவர் யார்? ஷஹீதில் மரணித்தவர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல ஹதீஸில் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஹதீஸ் அது. யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹ் قبل الموت. மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை, அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான். நல்லவருடைய வண்ணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுஜூதில் மரணித்திருப்பார்கள், குர்ஆனை ஓதிய நிலையில் மரணித்திருப்பார்கள், தொழுகைக்கு தயாராகக்கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்திருப்பார்கள். இவருடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல. இதனுடைய மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் அவருடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவதை அல்லாஹ் விரும்பினார். அல்லாஹ் அதை ஏற்படுத்தினார் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக. அது போல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள். அதில் மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன், வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன், வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன், வட்டி கொடுத்து மரணித்தவன், வட்டியோடு தொடர்பு கொண்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான். அந்த முஃமின்களுக்கு முன்னால், அந்த நல்லவர்களுக்கு முன்னால், அல்லாஹ் ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால், ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் ஷைத்தான் தீண்டப்பட்டவனை போல அல்லாஹ் இந்த மரணத்தில் இருந்து பாதுகாப்பானாக. ஏன்? ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. ஏன் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான். வட்டி வியாபாரம் செய்தாலும் செல்வம் பெருகும், வட்டி பெற்றாலும் செல்வம் பெருகும் என்று வியாபாரத்தையும் வட்டியையும் தொடர்பு பட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான், அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான். இந்த அல்லாஹ் வசனங்களில் அல்லாஹ் எழுதுகிறார்,